மாதா தொலைக்காட்சியின் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். இந்த சிறப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருப்பவர் நம்முடைய தமிழக ஆயர் பேரவையின் அச்சு ஊடக பணியகத்தின் இயக்குனர் மற்றும் நம் வாழ்வு இதழின் முதன்மை ஆசிரியர் அருட்திரு ராஜசேகரன் அவர்கள். அவர்களை அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஜோ. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? சிறப்பாக இருக்கிறேன். ஸோ உங்களை இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேல சந்தித்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கும் மற்ற மகிழ்ச்சி. கண்டிப்பாக ஃபாதர். நம் வாழ்வு இதழ் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் கூட அதிக அளவில் நம்ம ப்ரொமோஸ் வாரம் என்னென்ன ஸ்பெஷல் நடக்குது நம் வாழ்வில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நமக்கு மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் ப்ரொமோ வாயிலாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில் இது நம் வாழ்வு இதழுக்கு மிக முக்கியமான ஒரு ஆண்டு, 50வது பொன்விழா ஆண்டு இல்லையா? ஸோ அதனால் பொன்விழா வாழ்த்துக்களையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஃபாதர். நன்றி ஜோ. இந்த பொன்விழா ஆண்டில் நீங்கள் பொறுப்பெடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உதவி இயக்குனராக நீங்கள் பணி செஞ்சுருக்கீங்க. ஸோ உதவி இயக்குனர் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பணி பொறுப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க ஃபாதர்? முதல்ல உலகெங்கும் வாழும் நம் வாழ்வு வாசகர்களுக்கு சிறப்பாக இந்த காணொளி மூலமாக எங்களை பற்றி முழுமையாக அறிய அவரோடு காத்திருக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோ அறிமுகம் செய்தது போல நம் வாழ்வு அண்மை காலங்களாக மாதா தொலைக்காட்சியோடு நெருங்கிய தொடர்பிலே வந்து கொண்டிருக்கிறது. இது இரண்டு சிறகுகள் போல இந்த ஊடகம் என்ற ஒரு குருவிக்கு இறக்கை போல பறந்து வந்து காலங்கள் உண்டு. அதன் பிறகு மாதா தொலைக்காட்சி அதிவேக வளர்ச்சி கொண்டு உங்கள் ஆதரவோடு மிகச்சிறப்பாக இயங்கி வருவது அங்கே இருக்கக்கூடிய அத்துணை கலைஞர்கள், திட்ட இயக்குனர்கள், முதன்மை வழிகாட்டி அனைவருக்கும் இது மிகச்சிறந்த பெயரையும் புகழையும் பெற்று தந்திருக்கிறது. அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த வார இதழ் 50 ஆண்டுகள் கடந்து வந்த சூழலிலே இதை இன்னுமாக அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்ல பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறோம். அதில் ஒன்று மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து பயணித்து மக்களுடைய இல்லங்களுக்கு இந்த இதழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பேராவல். அதனுடைய முதல் கேள்விக்கான பதிலாக இதனுடைய துணை ஆசிரியராக 2010 முதல் 13ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகள் பயணித்தேன். இப்போதைய சிவகங்கை மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு லூர்து ஆனந்த மாண்டகையினுடைய வழிகாட்டுதலே நான் துணை ஆசிரியராக அவருக்கு பணி செய்தேன் 1 ஆண்டு. அதன் பிறகு அவருடைய சக்சஸராக வந்த தந்தை தஞ்சை டோமி அவரிடம் 2 ஆண்டுகள் பணி செய்தேன். 3 ஆண்டுகள் பணித்தளத்தில் என்னை புடமிட்டு எடுத்தது இந்த நம்மாழ்வு குடும்பம். வந்த முதல் ஆண்டு என்னை மறையுரை எழுத சொல்லி தந்தை ஆனந்தம் அவர்கள் என்னை பணித்தார்கள். நல்ல ஆதரவு பெற்று மக்களோடு பயணிக்கக்கூடிய கருத்துக்களை பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு படிப்புக்காக நான் மேல்நாடு சென்று படித்த பிறகு இப்போது இயக்குனராக பொறுப்பேற்ற போது அந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பது நிர்வாகம் சார்ந்தும் எழுத்து சார்ந்தும் வேறுபடுகிறது. நிர்வாகத்திலே முதன்மை தலைமை இயக்குனர் அதற்கான முழு பொறுப்பையும் எடுத்து அந்த நிறுவனத்தை இயக்கக்கூடிய பொறுப்பு. அப்போது உதவி தந்தையர்களுக்கு இந்த எழுத்து, பிழைத்திருத்தம், இந்த அச்சு ஊடகத்தை சம்பந்தப்பட்ட எழுத்தாளர்களை தொலைத்தொடர்பு மூலமாக தொடர்பு கொள்வது, இந்த மாதிரி பணிகள். இப்போது அனைத்தும் இந்த முதன்மை ஆசிரியருக்குரிய பார்வையிலே வந்து சேரக்கூடிய நிலையில் இருக்கிறது. எனவே நான் இதற்கு தற்போது இயக்குனராக இருக்கின்ற போது பல பொறுப்புகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறேன். என்னுடைய துணை ஆசிரியர்களுக்கு இப்போது பணிகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிறார்கள். எனவே எனக்கு இது மிகப்பெரிய சக்தி, வல்லமை அல்ல வலிமை என்ன என்றால் 3 துணை ஆசிரியர்களை ஆயர் பேரவை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒருவர் இருவராக இருந்தது. தொடக்கத்திலே தந்தை ஆனந்தம் அவர்கள் ஆயர் ஆனந்தம் அவர்கள் இருக்கின்ற போது 3 துணை ஆசிரியர்கள் இருந்தோம். அதற்கு பிறகு இடைப்பட்ட காலங்களில் ஒருவர் இருவர், கொரோனா காலங்களில் ஒரு பாதிப்பு. அதன் பிறகு இப்போது மீண்டுமாக புத்துணர்ச்சி பெற்று இதை இன்னும் பரவலாக்க வேண்டும், வீச்சு சென்றடைய வேண்டும் என்பதற்காக 3 துணை ஆசிரியர்கள். எனவே 3 துணை ஆசிரியர்களும் திறம்பட பணியாற்றக்கூடியவர்கள். இந்த இதழ் துறையிலே சற்று ஆர்வமும் கொஞ்சம் திறமையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் வழிநடத்தி செல்வது எனக்கு மிகவும் எளிதாக இருக்கிறது. அவர்கள் பல பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அது இன்னுமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது எனக்கு.
நிச்சயமா ஃபாதர். ஏன்னா உதவி துணை ஆசிரியராக பணி செய்த போதும் இயக்குனராக நம்ம பொறுப்பேற்கும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதில் ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் சிறப்பாக சொன்னீங்க. இப்போ இது வந்து 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஒரு 50 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கி நம்ம அதை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக இன்னும் அடுத்தது 75ஆக 100ஆக மாறுவதற்கு அந்த ஒரு முனைப்போடு தான் நம்மளுடைய முன்னெடுப்புகள் எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த 50வது பொன்விழா ஆண்டை எப்படியெல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு திட்டங்கள் என்னென்ன செயல்பாடுகள்லாம் வச்சுருக்கிறீங்க ஃபாதர்? 1975ஆம் ஆண்டு இந்த குழந்தை பிறந்தது. இந்த பத்திரிகை என்ற நம் வாழ்வு குழந்தை பிறந்தது. ஆயர் பேரவை அன்றைய தலைமை பொறுப்பில் இருந்த ஆயர்கள் அனைவருக்கும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அதன் பிறகு இந்த 50 ஆண்டுகளிலே பல ஏற்ற இறக்கங்களை கண்டு இந்த பத்திரிகை பயணித்திருக்கிறது. ஆயர் பெருமக்கள், இதற்கு தலைமை பொறுப்பில் வந்த ஆயர்கள், குறிப்பாக எங்களுக்கு சேர்மன் ஒரு தனியாக ஆயர் இருப்பாங்க. இப்போது எங்களுக்கு தமிழக ஆயர் பேரவையினுடைய தலைவர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் எங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைவர். அதுபோல் ஒவ்வொரு தலைவர் ஒருவர் இருப்பார் ஒரு பருவத்திற்கு. கண்டிப்பாக. அதன் பிறகு முதன்மை ஆசிரியர்கள் 8 பேர் பயணித்திருக்கிறார்கள். இப்போ நான் 9வது முதன்மை ஆசிரியர். இந்த பொன்விழாவை கொண்டாடுவதற்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு கால சூழல் எனக்கு அமைந்திருக்கிறது. இந்த பொன்விழா ஆண்டு 50 ஆண்டுகளில் ஏற்ற இறக்கம் என்று சொல்வது போல பல சவால்கள், இடையூறுகள், பொருளாதார நெருக்கடிகள், இன்னுமாக இந்த பத்திரிகையினுடைய உழைப்பு இன்னும் சென்று சேரவில்லை என்ற ஒரு ஆதங்கம் பல நிகழ்வுகளில் இருந்திருக்கிறது. இரவு பகலாக இதற்கான உழைப்பு இருக்கிறது. ஏன்னா இது வீக்லி மேகசின். கண்டிப்பாக. ஆமாம், வீக்லி மேகசின்ங்கும் போது அந்த ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்களே 24/7, 7 நாளும் 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. அதில் ஒரு 5 நாள் நாங்கள் டெஸ்க் ஒர்க் பண்ணணும், அங்கே அலுவலக பணி இருக்கும். 2 நாள் அதுக்கு ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக பங்குக்கு போக வேண்டிய சூழல் இருக்கும். பங்குகளில் நாங்கள் மக்களை சந்திப்போம், மக்களிடம் இதை பற்றி எடுத்து சொல்லுவோம், ஞாயிறு திருப்பலிக்கு செல்வோம், அங்கே சந்தாதாரர்களை உருவாக்குவோம். இதுபோல் பணிகள் எங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது. 24/7ங்கிறது அவ்வளோ டைட்டான ஒரு பணியாக இருக்கிறது. எனவே இந்த பொன்விழா ஆண்டிலே ஒவ்வொரு முதன்மை ஆசிரியர்களும் அவர்களுடைய காலத்திற்கு ஏற்ற வளர்ச்சிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். எனக்கு அண்மை காலங்களிலே நான் அறிந்த முதன்மை ஆசிரியர்களை பற்றி நான் தெளிவாக சொல்ல முடியும். பட் தொடக்க காலத்திலே அந்த முதல் 5 ஆசிரியர்கள் கடுமையான பணிகளை செய்தான். இதற்கு நிறுவனம் இல்லாத சூழல், இது நிறுவனமாக்கப்படாத சூழல். அவர்கள் பணி செய்த பங்கு தளத்திலேயே இதனுடைய தொடக்க காலம் அமைந்திருக்கிறது. அதன் பிறகு தந்தை வின்சென்ட் சின்னத்துரை காலத்திலே இது நிறுவனமாக்கப்பட்டு ஒரு அலுவலகம் உருவாக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக ஆயர் ஆனந்தம் அவர்களுடைய காலத்தில் அது நிறுவனம் இன்னுமாக மக்கள் மத்தியில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கிடச்சி பத்திரிகை இன்னும் நிறைய வாசகர்களை உள்வாங்கி அப்படி சென்று அப்புறம் தந்தை தஞ்சை டோமி காலத்தில் அது ஒரு துணை இதழை உருவாக்கி இப்போ நம் வாழ்வு மாணவர்களுக்காக கல்வி சுரங்கம் என்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது. அந்த ஒரு வளர்ச்சி. அதன் பிறகு தந்தை என்னுடைய முன்னவர் ஞானி காலத்திலே அது இன்னும் அரசு நூலகங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அடுத்த தளத்திற்கு சென்றிருக்கிறது. நம்முடைய சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திருவாளர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவருடைய உதவியோடு இது தமிழக அரசினுடைய அலுவலகங்களுக்கும் தமிழக அரசு சார்ந்த அனைத்து நூலகங்களுக்கும் இது சென்று அதே பெரிய வெற்றி. இன்னைக்கு ஒரு செக்குலர் மேகசின் ஒரு டேபிளில் இருக்கும்போது பக்கத்தில் நம்மால் இது எங்கேருந்து வருது, இது யாரும் கத்தோலிக்க பத்திரிகையாக இருக்குது அப்படின்னு பார்க்கின்ற போது அது நமக்கு பெரிய பெருமை. அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தளத்திலே ஒரு வெற்றி படிகளை பதித்திருக்கிறார்கள். இப்போ நான் வந்த பிறகு இதை கொஞ்சம் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அதுதான் என்னுடைய படிப்பின் பின்புலம் வேலை. அதனால் இன்றைய சூழல் இது டிஜிட்டல் வேர்ல்டு. எல்லாரும் வந்து ஆப் பயன்படுத்துகிறாங்க, மொபைலு, விஷுவல் அடிக்டட் சொல்ல போனால் விஷுவல் ஜெனரேஷன். அப்போ இந்த தலைமுறைக்கு நம்ம அதை வந்து எளிதாக அவர்களுக்கு ஏற்ற வகையிலே டிஜிட்டலைஸ் பண்ணி கொண்டு போகணும். எனவே அந்த மாதிரி ஒரு பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். எனவே யூடியூப்பு, நம்முடைய வெப்சைட்டு, இன்னுமாக அதற்கு தேவையான பணிகள் எல்லாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் அதோடைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அது இன்னும் ஒரு அடுத்த வீச்சுக்கு இந்த பத்திரிகையை பரவலாக எடுத்து செல்லும் என்பது. இது பொன்விழா காலத்தில் பல திட்டங்கள் வைத்திருக்கிறோம். அதில் ஒன்று இன்னுமாக இதை முன்னெடுப்பது என்பது ஒன்று.
கண்டிப்பாக ஃபாதர். நீங்கள் சொல்லும்போது வந்து ஒவ்வொரு அருட்தந்தையரும் அவங்க முதன்மை ஆசிரியராக செயல்பட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு மைல்கல் ஒவ்வொருத்தரும் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இன்னும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்முடைய நம்மவாழ்வு பயணிக்க இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைய இளைஞர்களிடம் சென்று சேரும். அதோடு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சவால்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துனீங்க. முதல் ஊடகம் அப்படின்னாலே ஊடகங்களுக்கெல்லாம் தாயாக இருப்பது அச்சு ஊடகம். எழுத்து வாயிலாக தான் எல்லாம் என்ன பண்ணுவோம், எழுத படிக்க ஆரம்பித்து நம்ம தொடங்கணும். எனக்கு வந்து அது டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு வளர்ச்சியில் போய் நிற்கிது. இன்னும் அடுத்து ஏஐ ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ இதையும் தாண்டி போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. அப்போது இவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, நம்முடைய அச்சு ஊடகத்துலேயும் சரி. ஆனால் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இந்த அச்சு ஊடகம் நிலையாக நிற்குதுன்னா எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், நெருக்கடிகள் கண்டிப்பாக நிறையா இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்ன சவால்கள் நம்முடைய அச்சு ஊடகம் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜோ, சரியான கேள்வி. ஒன்று, நம்முடைய ஊடகங்களுக்கெல்லாம் தாய் ஊடகம் அச்சு ஊடகம். எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணணும்னா முதல்ல ஊடகம் வந்து எழுத்து பண்ணியில் தான் இருக்கணும். அண்மையில் பொன்விழா திருப்பலியில் ஆயர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எத்தனையோ டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட ஊடகங்கள் வந்தாலும், அதிநவீன பரப்பளவில் மக்களை சந்தித்தாலும், ஒன்றை ஆவணப்படுத்துவதும் அதை அரசு அல்லது உலகம் அங்கீகரிப்பதற்கும் அது வந்து ஷுட் பி இன் பிளாக் அண்ட் ஒயிட், எழுத்தில் இருக்கணும். அதுதான் டாக்குமெண்ட் பேசப்படும். அது ரொம்ப முக்கியம். அதனால் அதே அச்சு ஊடகத்தில் நம்ம அது பதித்து வருகிறோம். அப்போ ஆயர்கள் குறிப்பிட்டது, நம்ம ஒரு சொல்லாடர் கிராமத்தில் சொல்லுவாங்க, சொற்பிடி கொடுத்தாலும் எழுத்துப்பிடி கொடுக்கக்கூடாது. அப்போ எழுத்து என்பது கூர்மையாகவும் தெளிவாகவும் பதிவு செய்யப்படணும். அப்படி பதிவு செய்யப்படுகின்ற போது அது ஆவணமாக்கப்படுகிறது. ஸோ அப்போ எல்லாமே வந்து தாய் ஊடகம் இதுதான். இதில் இருந்தால் அடுத்து ஒளி ஊடகம், ஒளிக்காட்சி ஊடகம், பல ஊடகங்களாக பகிர்ந்து போகிறது. இப்போ இந்த ஊடகம் வந்து சந்தித்த சவால்கள், நம்ம ஆயர் பேரவை அல்லது இந்த பத்திரிகை, இந்த கிறித்தவ இதழ்ங்கிற சூழலில் சந்தித்த சவால்கள், 2 சவால்கள் நான் பார்க்குறேன். ஒன்று எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ், ஒன்று இன்டர்னல் சேலஞ்சஸ். எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ்னா அரசு சார்ந்த, சமூகம் சார்ந்த சில செய்திகளை எடுத்து சொல்லும்போது வரக்கூடிய எதிர்வினைகள் கண்டிப்பாக அது இருக்கிறது. நம்ம வந்து ஆண்டவர் இயேசுவின் வழி நின்று உண்மையை உறக்க சொல்லணும். எந்த சமூகத்திற்கும் எந்த அரசிற்கும் சார்பு நிலை எடுக்காமல் உண்மையை உறக்க சொல்லக்கூடிய நடுநிலையை நம்ம தாங்கி நிற்கணும். அதுதான் இந்த இதழினுடைய நோக்கம். இது வந்து ஆன்மீக செய்திகளை அதிகமாக கொடுப்பதை விட மக்களுக்கு அரசியல் தளத்தில் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பத்திரிகையை தொடங்கிய நம்முடைய முன்னவர்களுடைய நோக்கமும் இலக்கும். அந்த பணியை செய்யும்போது நம்ம நடுநிலை தான் எடுக்க முடியும். நடுநிலை எடுத்து மக்களுக்கான தரவுகளை கொடுத்து ஒரு தெளிவு தான் கொடுக்கணும். நம்ம போய் இதை எடுங்கன்னு நம்ம வந்து அவங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. ஆமாம், அந்த ஒரு சவாலை போகும்போது சில பேர் அதை தவறுதலாக உள்வாங்கிட்டு இதில் எதிர்மறையாக எழுதியிருக்கிறீங்க அல்லது ஒரு சார்பாக எழுதியிருக்கிறீங்க, அதில் ஒரு பொடி வச்சு எழுதியிருக்கிறீங்க, இதில் ஏதோ உள்நோக்கம் வச்சு எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்வினையும் நம்முடைய விசுவாசிகளிடமிருந்தும் கத்தோலிக்க நம்முடைய பக்தர்களிலிருந்தும் வரக்கூடிய போன்கால் தொடர்பு, இது கடிதங்கள் இருக்கிறது. மற்ற அரசியல் கட்சிகளிலிருந்தும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொலைபேசிகள் வருவது உண்டு. அதை வந்து எப்படி சொல்கிறதுனா மிகப்பெரிய சவால். அதெல்லாம் சமாளிக்கிறது மிகப்பெரிய சவால். அது ஒன்று. இன்னொன்று வந்து இன்டர்னல் சேலஞ்சஸ் அப்படின்னு நான் பார்த்தேன்னா, இந்த பத்திரிகையினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது. இது வந்து கருத்துக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து வளர்ச்சிக்கு தடையாக வந்து ஒவ்வொரு மறைமாவட்டமும் இன்று ஒரு பத்திரிகை நடத்துகிறார்கள். அது அவர்களுக்கு அவசியம்தான். அந்த மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தல நிகழ்வுகள், ஆயருடைய பயண நிகழ்வுகள், அந்த மறைமாவட்டத்தினுடைய மெய்ப்பு பணி நிலையத்தினுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவருடைய கடமை. அதற்காக அந்த பத்திரிகை அது ஒவ்வொரு மறைமாவட்டத்தும் அவசியம் கூட நான் பார்க்கிறேன். ஆனால் அதையெல்லாம் அதிகமாக நேசித்து வாங்கி பயன்பெறக்கூடிய மக்கள் இது யாரோ உடைய பத்திரிகை என்று ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். இப்போ ஒரு மறைமாவட்டத்திற்கு போய் இந்த பத்திரிக்கை சொல்லும்போது, நாங்கள் இந்த லோக்கல் மேகசினாக வாங்குகிறோம், இது எங்களுக்கு தேவையா, இது லோக்கலில் வாங்கிட்டு இருக்கிறோம், உங்கள் கொண்டாடுறது இது எங்களுக்கு தேவையா அப்படிங்கிறது. அப்போ இந்த தேவை என்பது இன்னும் அவருக்கு தெளிவுபடுத்தப்படாத சூழல் இருக்கிறது. ஒன்று, அதற்காக ஆயர் பேரோட அனுமதி பெற்றிருக்கிறேன். கடந்த கூட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மறைமாவட்ட இதழ்களின் முதன்மை ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து அவர்களை நம்முடைய ஆயர் பேரவையினுடைய பத்திரிகையின் முதன்மை ஆசிரியரின் கீழ் ஒன்றிணைக்க ஒரு குடையினில் கொண்டு வருவதற்கான ஒரு அனுமதியை பெற்றிருக்கிறேன். எதுவரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அந்த முதல் கூட்டத்தை கூட்ட இருக்கிறேன். ஆமாம், அது வந்து இந்த பொன்வேல் ஆண்டினுடைய ஒரு முயற்சிகளில் அது ஒன்று. இது எதற்காக என்றால், அவர்கள் நடத்துவது மாத இதழ். இப்போ ஜனவரி 15ஆம் தேதி 16ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை
ஒரு பத்திரிகையில் கொண்டு வருவதற்கு அவர்கள் ஏறக்குறைய ஒரு 2 வாரம் அந்த தரவு கையில் இருக்கும். வெயிட் பண்ணி பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் அவங்க அதை பிரசுரிப்பாங்க. இப்போ எனக்கு உடனே அந்த தரவுகளை கொடுத்தார்கள் என்றால் நம்ம அடுத்த இதிலே கொடுத்து இந்த செய்தியான வீச்சு இன்னுமாக அந்த வேகம் இருக்கின்ற போதே மக்களுக்கான அதிர்வுகளை கொடுக்க முடியும். அந்த ஒரு சூழலுக்காக இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். ஆயர் பேரவை பெரும் வரவேற்போடு அதை இவ்வளவு நாளும் செய்யலையா நீங்க அப்படிங்கிற ஒரு இது கேட்டாங்க. அதை உடனே இப்போ செய்யக்கூடிய ஒரு அனுமதியை பெற்றிருக்கிறேன். நான் இப்போது உடனே அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். இதுதான் எனக்கு நான் பார்க்கக்கூடிய போத் சேலஞ்சஸ். ஒன்று எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ், இன்னொன்று நம்ம இன்டர்னல் சேலஞ்சஸ் வித் இன் த சர்ச். கண்டிப்பாக ஃபாதர், நீங்கள் அதை சொல்லும்போது என்னென்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த பொன்விழா ஆண்டுலாம் நடப்பதற்கான அந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வெளிச்சம் தெரிகிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எல்லாரையும் ஒரு குடை நீள் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் சொல்லும்போது தான் நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ண விருப்பப்படுறேன். என்னன்னா, நம்முடைய தமிழக ஆயர் பேரவையின் தனிப்பெரும் ஒரே வார இதழ் அப்படிங்கிறது நம்முடைய நம் வாழ்வு அப்படிங்கிறது பல மறைமாவட்டங்களின் தேவைகளுக்கு ஏற்ப பல மறைமாவட்டங்கள் அவங்களாகவே தனியாகவே ஒரு இதழ்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி மாத இதழ்கள் நடத்தி கொண்டிருக்கிற போது அவங்கள ஒன்றிணைத்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வரும்போதும், நாளைக்கு எங்கள் டைஸில் இருக்கிறப்போ எப்போ எங்கள் டைஸில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து நம்முடைய நம் வாழ்வில் வந்திருக்கு, என்னென்னு வாங்கி படிப்போம், நம்ம என்ன அதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்போம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வரும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபாதர், இப்போ வந்து நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் உள்ள இன்னைக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க, எனக்கு வந்து பார்த்து ஒரு காணொலி காட்சி வாயிலாக விஷயங்கள் நான் உள்வாங்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷன் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. ஒரு புக்கு எடுத்தோம் உட்காந்து படித்தோம் ஒரு தனி அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷன்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிற மத்தியில் இப்போ இன்றைக்கி நம்ம அச்சு ஊடகத்தில் நிறையா திட்டமிடல் நீங்கள் சொன்னீங்க 50 இப்போ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் அடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான திட்டமிடல் எதுவும் வச்சிருக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக நிறைய இந்த பொன்வேல் ஆண்டுக்காக 10 அம்ச திட்டங்களை வைத்திருக்கிறோம். அது இந்த வார அது ஆண்டினுடைய முதல் வார இதழ் பத்திரிகையிலேயே அதை பிரசுரிச்சிருக்கோம். அந்த 10 பாயிண்ட் என்னன்னு ஒரு சிலர் நான் ஹைலைட் பண்ணலாம். ஒன்று, நான் சொன்னது போல் 50 ஆண்டு கடக்கின்ற போது 50,000 சந்தாதாரர்களை உருவாக்குவது, அதுதான் இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம். எனவே மக்களே, நாங்கள் 50,000 சந்தாதாரர்களை உருவாக்க வேண்டும். அது நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். அது ஒன்று. இரண்டாவது, இந்த நம்வாழ்வு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எந்த ஒரு தடையும் சவாலும் இல்லாமல் பயணிப்பதற்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. எனவே நான் மக்களிடம் கேட்டுக்கொள்வது, இதற்கு நம்வாழ்வு புரவலர் திட்டம் என்று, அது நம்வாழ்வு வாசகர்களையும் பொருளாதாரத்திலே கொஞ்சம் வல்லம் இறை அருள் பெற்று கொஞ்சம் பொருள் படைத்தவர்களையும் வர்த்தக நிறுவனத்தாரையும் உள்வாங்கி நம்வாழ்வு புரவலர் திட்டம், ஒருவர் 1000 ரூபாய் செலுத்தி இதனுடைய சந்தாதார உறுப்பினராக இருக்கின்ற போது அவர்கள் நம்வாழ்வு குடும்பத்தின் உறுப்பினராக கருதப்படுவார்கள். அவர்கள் சிறப்பு விழாக்களுக்கு, குறிப்பாக அந்த பொன்விழா நிறைவு கொண்டாட்டத்திற்கு சிறப்பாக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவார்கள். இது ஒரு உதவி கிடைக்கின்ற போது எனக்கு அடுத்து வரக்கூடியவர் எந்த ஒரு பொருளாதார சிக்கலும் இல்லாமல் இந்த பத்திரிகை நடத்தி செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது ஒன்று. அடுத்து நான் குறிப்பிட்டது போல மறைமாவட்ட முதன்மை ஆசிரியர்களை, பத்திரிகையினுடைய முதன்மை ஆசிரியர்களை ஒன்றிணைப்பது. அதன் பிறகு தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க எழுத்தாளர்களை நாம் அடையாளப்படுத்தி அவர்களை அழைத்து ஒரு குழுவாக செயல்படுவதற்கு, இன்னும் அவர்களிலே பல காலம் இந்த கத்தோலிக்க பணியை திறம்பட தனிநபராக தனி ஆளுமையாக செய்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கௌரவிப்பது. இது போல அந்த ஒரு செயல்பாடு. அதன் பிறகு நம்முடைய நம்வாழ்வு இந்த பத்திரிகை அடுத்த தளத்திற்கு போவதற்கான சில புறநமைப்பு பணிகள், அந்த அலுவலகம், பொன்விழா நினைவு செயல்பாடுகள், அதன் பிறகு பொன்விழா கொண்டாட்ட நிகழ்வுகள் என்று அந்த ஒரு பணியையும் நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். இப்போது தொடக்கத்து விழாவுக்காக ஒரு சில சீரமைப்பு புறநமைப்பு பணிகளை செய்திருக்கிறேன். அது ஒரு. அதன் பிறகு பருவம் தோறும் சில போட்டிகள் நடத்தி வாசகர்களை கவர்வது, அவர்களுக்கு பரிசளிப்பது, அது ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒன்று நடக்கிறது. அதன் பிறகு இன்னுமாக வாசகர்களை ஊக்குவிப்பதற்காக மறைமாவட்டம் தோறும் வாசகர் வட்டம் என்ற விழா எடுப்பது. அந்தந்த மறைமாவட்ட ஆயரை அழைத்து அவர்கள் தலைமையின் கீழ் அங்கு உள்ள வாசகர்களை, அங்கு நம்முடைய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களை முன்னிறுத்தி மக்களை எல்லாம் அழைத்து, பெரும்பாலும் ஆசிரியர் பெருமக்கள் பெரிய ஆதரவு தருகிறார்கள். எனவே அங்குள்ள கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை அழைத்து ஒரு வாசகர் வட்ட விழா எடுப்பது. எல்லா மறைமாவட்டத்திலும் இந்த 12 மாதங்களும் இந்த பொன்வேல் ஆண்டினுடைய தயாரிப்பு காலத்திற்கு அது ஒன்று. ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் மறைமாவட்ட மெய்ப்பு பணி நிலையத்தில் இந்த இதழியல் சம்பந்தப்பட்ட வகுப்பு விடுமுறை காலங்களில் நம்முடைய இளையோர் பங்கெடுக்கின்ற வகையிலே, கல்லூரி மாணவர்கள் பங்கெடுக்கின்ற வகையிலே இளையோருக்கான பயிற்சி பட்டறை, எழுத்தாளர் பயிற்சி பட்டறை, அது ஒன்று முன்னெடுக்க இருக்கிறோம். பள்ளிகளிலே கல்லூரிகளிலே நம்முடைய புத்தகங்களை அங்கு புத்தக விழாக்களாக ஏற்பாடு செய்து
பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது. மற்ற நம்முடைய கத்தோலிக்க கிறித்தவ பதிப்பகங்கள், குறிப்பாக அரும்பு, குட் பாஸ்டர் இருக்கிறாங்க, நம்முடைய கிளரிஷியன்ஸ் இருக்கிறாங்க, வைகரை, திண்டுக்கல்ல வைகரை இருக்கிறாங்க. இதுபோல் நம்முடைய கத்தோலிக்க கிறித்தவ பதிப்பகங்களை எல்லாம் ஒன்றிணைத்து அங்கு ஒரு சின்ன புத்தக விழா, மிகப்பெரிய அளவில் அரசு நடத்துவது போலாட்டாலும் அந்தந்த பள்ளிகளிலே ஒரு சின்ன புத்தக விழா, குழந்தைகளுக்கு இந்த வாசிக்கக்கூடிய தன்மை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருப்பது போல் இது டிஜிட்டல் வேர்ல்டு, இதில் வாசிக்கிற தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ அவங்களை எப்படியாவது வாசிக்க வைக்கணும், அவர்களுக்கு கவரக்கூடிய கருத்துக்களை கொடுத்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த புத்தக திருவிழா ஒவ்வொரு பள்ளிகளிலும் நடத்துவதற்கு, அதற்கு நான் ஒவ்வொரு பள்ளியினுடைய நிர்வாகத்தை அன்போடு இந்த சூழலை கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தக விழாவை ஏற்பாடு செய்ய நீங்கள் ஆவண செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன். பிள்ளைகளுக்கு விழாக்களிலே பரிசளிப்புக்கு புத்தகங்களை இந்த ஒரு ஆண்டு முழுவதும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய நம்மாழ்வு மட்டுமல்ல, கத்தோலிக்க கிறித்தவ பதிப்பகங்கள் நிறையா இருக்கிறது. அற்புதமான நம்முடைய தமிழ் எழுத்தாளர்கள், கத்தோலிக்க கிறித்தவ எழுத்தாளர்கள் மதிப்பீடுகள் நிறைந்த புத்தகங்களை படைக்கிறார்கள். அதை வாங்கி நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு புத்தக புரட்சி செய்யணும் அப்படிங்கிறதும் ஒரு இலக்காக எடுத்திருக்கிறோம். நிச்சயம். நீங்கள் சொல்கிறப்ப என்னென்னா, கடந்த ஆண்டு இப்போ அண்மையில் வந்து புத்தக திருவிழா சென்னையில் நடந்துட்டு இருக்குது. கடந்த ஆண்டு இதே போல் புத்தக திருவிழா நடக்கிறப்போ எப்போவுமே மிஸ் பண்ணுறது கிடையாது. அந்த டைம் போயிருந்தப்போ அங்கே நம்முடைய கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட புனிதர்களுடைய வரலாறு இது போன்ற புத்தகங்கள் வந்து அங்கே ஒரு பதிப்பகத்தின் கீழ் வைத்திருந்தாங்க. அப்போ அங்கே போனோடனே நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அங்கே சரி நம்மளை போல் வந்து நிறைய பேர் வந்தவங்க, அங்கே பாருங்க நம்ம புக்கெல்லாம் இருக்குது, வாங்க போவோம். என்னென்னா அந்த அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட 400 ஸ்டால்ஸ் அங்கே இருந்துச்சு. 400 ஸ்டால்ஸில் 1-2 தான் நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய புனிதர்களுடைய வரலாறு தாங்கிய ஒரு சில புத்தகங்கள் இருக்குது. அப்போ அதுபோல் நீங்கள் இப்போ சொன்ன அந்த ஒரு திட்டமிடல் வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று. இப்போ இவ்வளோ புத்தகங்கள், இவ்வளோ பதிப்பகங்கள், இவ்வளோ வெளியீடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். நம்மாழ்வு மக்களுக்கு வந்து நம்மாழ்வு வார இதழாகத்தான் தெரியும். ஆனால் இது ஒரு பதிப்பகமாக ஆண்டுதோறும் ஒரு 15-20 புத்தகங்களே வெளிக்கொணரும். ஆண்டுதோறும் ஒரு மாதத்துக்கு 1-2 புத்தகங்கள் வெளிவருகிறது. சிறப்பு. அது வந்து இளையோருக்கானது, விவிலியம் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது, நமது அரசியல் நிலைப்பாடு சார்ந்தது, குழந்தைகளுக்கான கதைகள், அந்த மாதிரி. ஸோ இந்த விவிலிய கதைகள், இது போல் எல்லா தளங்களிலும் அது அதிகமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. வந்து வளரிளம் பருவ குழந்தைகள், அடலசன்ட் பீரியட் குழந்தைங்க, அந்த டீனேஜ் குழந்தைங்களுக்கான உளவியல், ஆன்மீகம், அறநெறி மதிப்பீடுகள், இந்த கருத்துக்கள்லாம் மையப்படுத்தி நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து படிகள், வெற்றி படிகள், வெற்றி உன் கையில், அப்புறம் வந்து பி யுவர் பெஸ்ட் வெர்ஷன், இதெல்லாம் அற்புதமான படைப்புகள். அந்த படைப்புகள்லாம் நீங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அது குறிப்பாக 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த பருவ நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய அற்புதமான படைப்புகள். அதில் வந்து யூ ஆர் ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அதெல்லாம் வந்து புத்தக தலைப்பை பார்க்கும்போதே சம்திங் இன்ஸ்பிரேஷன். யுவர் ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லும்போதே அப்புறம் நான் தனித்துவமான ஒரு சிறப்பானவன் அப்படிங்கிற அடையாளப்படுத்துதில்ல. அதுபோல் அருமையான புத்தகங்கள் அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதைத்தான் நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஜென்ரேஷனை நம்ம வந்து பிடிச்சா தான் ஒரு வாசிக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வளரிளம் பருவ அடலசன்ட் குழந்தைகள் எங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் தற்போது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்கிறப்போ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் பார்வையில் எனக்கு ஒரு கேள்வி பதில் என்னென்னா, இப்போ நம் வாழ்வு வந்து வெறும் வார இதழாகத்தான் நிறைய பேருக்கு, எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் பீப்புளுக்கு வந்து அது ஒரு வார இதழ் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பதிப்பகமாக ஆண்டுதோறும் ஒரு 15-20 புத்தகங்கள் நம்ம வெளியிடுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த புத்தகங்களை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு பார்வையாளராக எனக்கு தோணுது. எனக்கு நான் இந்த மாதிரி நம்முடைய நம் வாழ்வு இதழனுடைய பதிப்பகத்தின் வெளியீடுகளை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா நான் எப்படி தொடர்பு? 3 தளம். இப்போ வந்து எல்லாம் டிஜிட்டல் பரிவர்த்தனை ஆயிடுச்சு. நம்ம தக்கனுடைய மக்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்காக 3 தளங்கள். ஒன்று, நாங்கள் வாரந்தோறும் பங்குகளுக்கு வருகிறோம். அப்போது 20% கழிவு விலை டிஸ்கவுண்ட் ரேட்டில் நாங்கள் கொடுக்குறோம். அது ஒன்று. 2வது, நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் தபால் மூலமாகவும் அந்த பத்திரிக்கையை அனுப்பி வைக்கிறோம். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் டிஜிட்டல்லே நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். நீங்கள் நம்முடைய வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணி இந்த புத்தகம் வேணும்னு சொன்னால் நாங்கள் உடனே கொரியரில் அனுப்பிடுவோம். பணத்தை வந்து ஜிபே பண்ணி விட்டுடலாம். அங்கே நம்ம QR கோடு இருக்குது, நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அல்லது பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது, பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உடனே எங்களுக்கு தகவல் வந்துடும். அடுத்த நாள் உங்களுக்கு நாங்கள் கொரியரில் வச்சு விட்ருவோம். சிறப்பு. ரொம்ப எளிமையாக போயிட்டே இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு மகிழ்ச்சி, அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறப்ப அடுத்த வழி என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஒன்று, நேரடி சந்தை செய்வது, நாங்களே நேராக போயிடும்.
இரண்டாவது தொலைத்தொடர்பு, மூன்றாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஆல் த 3 பிளாட்ஃபார்ம்ஸ் வேர் அவைலபிள். கண்டிப்பாக. ஸோ அப்போ நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நம்மாழ்வு இதழுடைய பதிப்பகத்தின் வெளியீடுகள் வேணும் அப்படின்னா தந்தை சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி நம்மாழ்வு இதழுடைய அந்த இணையதளத்திற்கு சென்று கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இன்னொரு கேள்வி ஃபாதர், இப்போ வந்து நிச்சயமாக நம்முடைய மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நிறையா நிகழ்ச்சிகள் எடுத்து கொடுக்குறோம். ஆனால் அந்த நிகழ்ச்சிகள் மக்களை சென்று அடைஞ்சதா, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கோன்னா அவங்க எழுதி அனுப்பக்கூடிய அந்த கடிதங்கள் தான். பெரும்பாலான கடிதங்கள் இமெயில் வாயிலாகவும் சரி, இல்லை நம்முடைய தபால் வழியாகவும் சரி, இல்லை சில நேரங்களில் வாட்ஸ்அப்பில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிகழ்ச்சி இது நல்லா இருந்துச்சு, இந்த விஷயங்கள் இதில் இன்னும் மெருகூட்டதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இப்போ அதே போல் நம் வாழ்வு இதழுக்குன்னு தனியாக ஒரு வாசகர் வட்டம் பெரிய அளவில் இருக்குது. ஸோ ஃபாதர், அப்போ அந்த பார்வையாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ், மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது ஃபாதர்? இப்போ வந்து 2 தரவுகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, மாதா தொலைக்காட்சி தொடக்க காலத்தில் இதற்கான மக்களுடைய கருத்துக்களை பெறுவதற்கு பெரிய சர்வே நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தந்தை டேவிட் அவங்க சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நீ ஒரு பொறுப்புக்கு வர வாய்ப்பு கிடைச்சா முதல்ல இதை சர்வே பண்ணி எடு. வாட் இஸ் பீப்புள்ஸ் நீட், அவங்களுடைய தேவை என்னவா இருக்குது, அவங்களுக்கு தேவையாத கொடுங்க, உங்கள்கிட்ட இருக்குங்கிறக்காண்டி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்த 3 மாதம் 90வது நாளில் ஒரு சர்வே எடுத்தோம். அதில் மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு ஏறக்குறைய 85% விழுக்காடு, 85 விழுக்காடு மக்கள் வந்து எங்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு தாருங்கள், கண்டிப்பாக இன்னும் எங்களுடைய சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற போது அது சார்ந்து பேசுங்கள், சமூக நிலைப்பாட்டை உறுதி செய்யுங்கள், கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பீடுகளை அதற்குள்ளே கொண்டு வாருங்கள். இதுதான். அப்போ நான் வந்து நம்ம இலக்கை அடைந்து விட்டோம் அப்படி தான் பெருமையாக இருக்குது. மக்கள் எதிர்பார்ப்பதாக தான் இருக்குது அப்படின்னு. அப்கோர்ஸ் 15% இன்னுமாக விவிலிய கதைகள் வரலாம், விவிலிய சிறுகதைகள் இடம்பெறலாம், இன்னுமாக திருத்தலங்களை பற்றிய ஒரு கொடுக்கலாம், ஒரு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அதை இப்படி தான் பிரிக்கிறோம். ஒரு 30% அதில் போயிட்டுருக்கு. பத்திரிகையினுடைய 34 பக்கங்களில் ஏறக்குறைய ஒரு 9 பக்கம் 9 பக்கம் வந்து இதுக்கு தான் போயிட்டுருக்கு. திருத்தந்தை செய்தி, வத்திக்கான் செய்தி, இந்திய தமிழக ஆயர் பேரவை செய்திகள், ஞாயிறு வழிபாடு, புனிதர்களுடைய இது, அப்புறம் 2 பக்க மறையுரை. 9 பக்கத்திற்கு வந்து இந்த செய்தியை கொடுத்துட்டு இருக்கிறேன். மீதி தான் மக்களுக்கு தேவையான தரவுகள், சமூக அரசியல் வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது மக்களுடைய எதிர்பார்ப்பை நேர்த்தி செய்து கொண்ட ஒரு எண்ணம். ஆயர் பேரவை கூட்டத்தில் நான் ஜூலை மாதம் இதை பதிவு செய்தேன். அப்போது நான் இந்த சர்வே எடுக்க போகிறேன் அடுத்த மாதம் அப்படிங்கிற கருத்தை அப்போ சொல்லிவிட்டு, இன்னும் ஓராண்டு கழித்து அடுத்த ஆயர் பேரவைக்கு வருகின்ற போது நாங்கள் தளத்திலே சென்று மக்களிடம் கொஸ்டினராகவே வாங்க போகிறோம். இப்போ வந்து பத்திரிக்கை வழியாக போனது இந்த தரவுகள் சேகரிப்பு. அடுத்து நாங்கள் பிளாட்ஃபார்மில் கீழே இறங்கி போய் 5 பெரிய பங்குகள், 5 சிறு பங்குகள் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும், மறை மாவட்டம் நடத்தக்கூடிய நிகழ்வுகளிலே இளையோர் விழா, அன்பிய விழா, அந்த மாதிரி மறைமாவட்ட நிகழ்வுகளிலே, அந்த பெரும் மாநாடுகளில் ஒரு 5 நிகழ்வுகளை எடுக்கிறது. அப்புறம் கல்வி நிறுவனங்கள் 5, துறவர நிறுவனங்கள், சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டோ அல்லது ரிலீஜியஸ் கம்யூனிட்டியோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் 5 சாம்பிள் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். அது இந்த ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் செய்து நான் ஜூலை மாதம் ஆயர் பேரவைக்கு போகின்ற போது இந்த தரவுகளை செய்வது. ஸோ இதில் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு இப்போவே என்னங்கிறத நாங்கள் கொஞ்சம் கணிக்க முடிந்தது. இரண்டாவது, அவரிருந்து வரக்கூடிய வாசகர் கடிதம், அது மிகப்பெரிய எங்களுக்கு உந்து சக்தி, எங்களுடைய இலக்கை கூர்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே வாசகர் கடிதம் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வாசகர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்மை ஆசிரியரை, நிறுவனத்தை புகழ்வது மட்டுமல்ல, அது வந்து உங்களுடைய இலக்கும் அல்ல, அதை நாங்கள் விரும்புவதும் இல்லை. ஆனால் கட்டுரையாளர்கள் தரமான கட்டுரைகளை தருகிறார்களா, அது கருத்து வளமாக இருக்கிறதா, மொழி நடை சிறப்பாக இருக்கிறதா, அந்த நிறை குறைகளை அவங்க ஆய்வு செய்து கொடுத்தாங்கன்னா இன்னுமாக அதை நான் மெருகூட்டுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். நிச்சயம் ஃபாதர். ஸோ ரொம்ப சிறப்பு ஃபாதர். ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்முடைய நம் வாழ்வு இதழினுடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அது மக்களை எந்த அளவுக்கு சென்று அடைந்திருக்கிறது, இன்னும் எவ்வளோ சென்று அடைய வேண்டும், இதில் மக்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த சிறப்பு நாளில் இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி மாதா தொலைக்காட்சி வாயிலாக பலர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நம் வாழ்வு இதழினுடைய முதன்மை ஆசிரியராக நீங்கள் வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஃபாதர்? இந்த நம்வாழ்வு பொன்விழாவில் இதை எடுத்து நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இறைவனுக்கு நன்றி. இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்தித்து நான் வேண்டுவது, மாதா தொலைக்காட்சிக்கு பெரும் நீங்கள் பங்களிக்கிறீர்கள், உதவி, ஜெபம், பொருளுதவி பல வகையில். அதே போல் இதுவும் உங்களுடைய குழந்தை தான். இந்த குழந்தையும் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. எனவே இந்த அச்சு ஊடக பணியகத்தினுடைய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டாலும்
நிர்வாக பொறுப்பு, பொருளாதார ஈட்டு வரக்கூடிய பொறுப்பு, பல பொறுப்புகள் இருக்கிறது. இதில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டுமென அன்போடு வேண்டுகிறேன். இந்த பத்திரிகையினுடைய ஆண்டு சந்தா 500 ரூபாய். இது நமக்கு பெரும் தொகையாக தெரியாது. 500 ரூபாய் நீங்கள் கொடுத்து இந்த பத்திரிகை 52 இதழ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். பத்திரிகையினுடைய குவாலிட்டி ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட் ரீசன்ட் டைம் when I took over. நான் உடனே அதுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். அதனால் நல்ல தரமான தாளிலே அச்சடிக்கப்படுகிறது, நல்ல வடிவமைப்பு. இதனுடைய கருத்து வளமிக்க அந்தந்த துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள் கட்டுரை படைக்கிறார்கள். எனவே பத்திரிகையினுடைய தரம் ஒட்டுமொத்தமாக உயர்ந்திருப்பதை பலரும் கணித்து பாராட்டு சொல்கிறார்கள். எனவே அதை நீங்கள் அறிவீர்கள். எனவே 500 ரூபாய் கொடுத்து இந்த பத்திரிகை வாங்குவது தகுதியும் நீதியுமானது. எனவே அதை நீங்கள் செய்ய வேண்டும் நான் போடு வேண்டுகிறேன். இதோடைய ஆயுள் சந்தா 10,000 ரூபாய். நீங்கள் ஒரு ஆயுள் சந்தா கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆயுள் முழுவதுக்கு அதை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே இந்த ஆயுள் சந்தாதாராக நீங்கள் மாற வேண்டும் என வேண்டுகிறேன். அதை விட நான் உறுதியாக சொன்னது, இதோடைய புரவலர் திட்டம், பொன்விழா புரவலர் திட்டம், அதற்கு நம்மவாழ்வு வாசகர்கள் 1000 ரூபாய் நீங்கள் செலுத்தி இதனுடைய புரவலராக நீங்கள் ஆண்டுதோறும் பயணிக்க வேண்டும் என அன்போடு நான் வேண்டுகிறேன். இந்த பத்திரிகை நமது இதழ், நமது குரல். நான் பொறுப்பெடுத்த உடனே இதைத்தான் அதிகமாக வலியுறுத்தி கொண்டே வருகிறேன். இது ஆயர் பேரவையினுடைய இதழ். இது ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய பத்திரிகை அல்ல. இது தமிழக திரு அவையின், தமிழக ஒட்டுமொத்த ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் எல்லாரையும், பொதுநிலையினர் எல்லாரையும் உள்வாங்கிய நமது குரலாக, நமது இதழாக இது ஒலிக்க வேண்டும். எனவே இந்த குழந்தை இன்னுமாக வளர, உயர, அது பலரையும் சென்றடைய, பலன் கொடுக்க நீங்கள் பெரும் ஆதரவு தர வேண்டும் என ஆயர் பேரவையின் சார்பாக அன்போடு நான் இந்த பொன்விழா ஆண்டிலே மாதா டிவி வழியாக உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கண்டிப்பாக ஃபாதர், நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக நம்முடைய அன்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி மாதா தொலைக்காட்சியை தாங்குவது போல நம் வாழ்வு இதழையும் தாங்குவதும் நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஸோ இந்த பொன்விழா ஆண்டு உங்களுக்கு இன்னும் மேலும் பல சிறப்புகளை தரணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களும் கண்டிப்பாக இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம் ஃபாதர். இந்த சிறப்பு நாளில் இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் எங்களுக்காக ஒதுக்கி இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி அன்பர்களை சந்திச்சிருக்கிறீங்க. ஸோ இனி இது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களும் ஃபாதர். நன்றி ஜோ. தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். அன்பர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.